வணக்கம் மக்களே. இந்தியா vs ஆஸ்திரேலியா பிங்க் பால் டெஸ்ட் அடிலையில ஸ்டார்ட் ஆயிருச்சு. டே 1 முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு அதை பத்தி நம்ம பாய்ஸோட பேச போறோம். வெல்கம் டு அவர் சேனல் கிரிக்கெட் கடை. வாங்கடா வாங்க. போன டெஸ்ட் எவ்வளவு வாய் பேசுனீங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர்னு கூட பார்க்காம சின்ன பையனை விட்டு அடிக்க விட்டுட்டு எல்லாத்தையும் மன்னிச்சிருவேன்டா. அவன் வந்து இவர் பால் இஸ் டூ ஸ்லோன்னு ஒரு டைலாக் விட்டான் பாரு, அது மட்டும் நான் மன்னிக்கவே மாட்டேன். அதுக்கு ஏத்த மாதிரியே ஃபர்ஸ்ட் பாலே கண்ணுக்கே தெரியல, வந்தா உடனே கிளம்பிட்டான். இப்பதான் எனக்கு மனசு நிம்மதியா இருக்கு. இருக்கும் சரியான பால் தான் எடுத்தோன்னே. அது வந்து போன டெஸ்ட்லயே வந்து நாங்க எதிர்பார்த்தோம். ஃபர்ஸ்ட் பாலே கொஞ்சம் அந்த லெக்ல மிஸ் ஆகி போவோம் ஸ்டார்ட் போட்டாங்க. அப்ப மிஸ் ஆன சம்பவத்தை இப்ப கரெக்டா ரெசியூம் பண்ணிட்டாப்ல. ஏற்கனவே அதான் இப்போ நேத்தி கூட பிங்க் பால் டெஸ்ட் பத்தி நம்ம ஸ்டார்டிங்ல ஒரு வீடியோ போட்டிருந்தோம். பிங்க் பால் வந்து நல்ல பவுன்ஸ் இருக்கும், ஸ்விங் ஆகும் அதுன்னு சொல்லி பில்டப் கொடுத்திருந்தோம். அதுல பிங்க் பால் ஸ்பெஷலிஸ்ட் தான் நம்ம ஸ்டார்க்கு. அதிக விக்கெட்ஸ் வேற ஒரு தான் எடுத்திருக்காப்ல. கரெக்டா இன்னைக்கு டே 1 எடுத்தோடனே முதல் பால்லே ஸ்டார்ட் பண்ணிட்டாப்ல வேலையை. நான் எதிர்பார்த்தது வந்து டாஸ் வின் போனோன்னா பவுலிங் எடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தேன். ஏன்னா பிங்க் பால் பவுலருக்கு சாதகமா இருக்கும்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். வந்தோன்னா நம்மளோட ஸ்ட்ரென்த்தும் பாத்தீங்கன்னா பேட்டிங்கோட நமக்கு பவுலிங் தான் ஸ்ட்ரென்த் இந்தியாவுக்கும். வந்தமா டக் டக்குன்னு விக்கெட் எடுத்து பும்ரா வந்து ஒரு பிரஷர் போடுவாரு, அவனுக்கு சீக்கிரம் சுருக்கும், அந்த மாதிரி ஏதாவது பிளான் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தேன். ஸோ பேட்டிங் சூஸ் பண்ணது வந்து எனக்கு முதல் ஒரு ஷாக்கியான விஷயம் தான். பேட்டிங் ஸ்டார்ட் ஆனா ஒரு நல்ல இன்டென்ட் பாசிட்டிவா ரன் எடுத்தது வந்து கில்லு தான். அது அந்த போன வாட்டி படிக்கல் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைங்கிறது நல்லாவே தெரிஞ்சது. அந்த கில் அடிஷன் அந்த டாப்லயே ஒரு டிஃபரன்ஸ் ஏற்படுத்துச்சு. நல்லா வந்தோடனே நம்ம மாதிரி நல்லா ஸ்டார்ட் பண்ணாப்ல. தலைமை எப்படி ஒரு வாட்டி 2 வாட்டி ஆகலாம், எல்லா வாட்டியும் செகண்ட் ஸ்லிப்புக்கு கேட்ச் கொடுத்தாதான்டா அது கோலி அப்படின்ற மாதிரி சொல்லி வச்சு முன்னாடியாவது அந்த ஒரு கவர் டிரைவுக்கு போயிட்டு அந்த மாதிரி ஒரு கண்டினியூஸா விக்கெட் விட்டுட்டு இருப்பாப்ல. இப்ப அவுட் ஆனா போர் அடிக்கும்ல உனக்கு. ராகுலும் அதே மாதிரிதான் அவுட் ஆயிட்டு போனா. ஆமா, அதே மாதிரியே அவுட். நான் என்ன 60+ வந்த உடனே என்ன மேட்ச் இந்தியா பக்கம் திரும்புதே அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருந்தேன். ஏன்னா 50+ பார்ட்னர்ஷிப் சூப்பரா ஆடிட்டு இருந்தானுங்க. லூஸ் ஷாட் எதுவுமே ஆடல, செம்ம கிளீனா ஆடிட்டு இருந்தா. ராகுலும் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே கம்ஃபர்ட் ஆயிட்டு வந்துட்டு இருந்தான். கரெக்டா ராகுல் எப்படி அவுட் ஆகும் அதே மாதிரியே கோலி வந்து கையில கொடுத்துட்டு கிளம்பியாச்சு. இன்னும் அதான் அவங்க இன்னும் இந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் எல்லாம் எப்படி இன்னும் கணிக்காமல் இருக்காங்க அப்படின்னு எனக்கும் தெரியல. சோ பிங்க் பால் டெஸ்ட் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் கண்டிப்பா இருக்கும், பிளஸ் சீம் மூவ்மெண்ட் ரொம்பவே இருக்கும், நார்மல் பாலோட கொஞ்சம் ஃபாஸ்டா வரும், எல்லாமே தெரியும். அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிருப்பாங்க. சோ இன்னும் எத்தனை நாள் தான் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு, சமாளிச்சுக்கிட்டே இரு. அது கூட இல்லடா, எப்பயுமே கோலி ரீசெண்டா வந்து இந்த ஒரு பழக்கம் வச்சிருக்கான். அவுட் ஆன உடனே அந்த பால் தான் வேர்ல்ட்ல பெஸ்ட் பால் மாதிரி ஒரு ரியாக்ஷன் பார்த்துட்டு அது எக்ஸ்ட்ரா அது ஒரு மாதிரி எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆயிடுச்சு. ரீசெண்டா வந்து அதான் ஒரு இதுலயே போடுற மீம், 2 பேர் பென் ஸ்டோக்ஸும் போட்டு எப்ப விக்கெட் விழுந்தாலும் எப்படா இதுதான் வந்து பெஸ்ட் பால் மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறீங்க அப்படின்ற. ஆஸ்திரேலியா இனிஷியலா பாத்தீங்க அப்படின்னா அதான் ஸ்டம்புக்கே போடல, எல்லாமே வைடரா அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் தான் போட்டுட்டு இருந்தாங்க. அதெல்லாம் ரன்ஸ் லீக் பண்ணாங்க. கரெக்டா அந்த ட்ரிங்க்ஸ் முடிஞ்ச உடனே ஸோ பால் கொஞ்சம் சாஃப்ட் ஆன உடனே தெரிஞ்சு போச்சு, ஓகே ஸ்விங் ஆகாது அப்படின்ட்டு அவங்க கரெக்டா கேபிடலைஸ் பண்ணி கொஞ்சம் லென்த் இழுத்து பிடிச்சி அந்த பவுன்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணாங்க. எல்லாம் 3 பேருமே ஹைட்டு, அங்க கமின்ஸ், ஸ்டார்க்கு, போலாண்டு. ஸ்டார்க்கு தான் அப்படி பண்ணிட்டு இருந்தாங்க. போலாண்ட் எப்ப இந்தியா கூட வந்தாலும் வந்துட்டு ஈஸியா 2-3 விக்கெட் எடுத்துட்டு போயிடுறாரு. போலாண்ட் வெற்றியே வந்து ஃபர்ஸ்ட் வருஷ பாலே போட்டோன்னு அவ்வளவுதான், பேட்டே படல. ராகுல் மட்டும் எப்படி நடந்ததே வந்து ஒரு ஷாக்கு தான். போலாண்ட பார்த்தோன்னே ஆல்ரெடி வில்லன் மாதிரி தான் இருப்பான் ஆளு, பார்த்தோன்னே பயந்த மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு வந்து ஆனா ஸ்பெஷல் வந்து நம்ம ஸ்டார்க் ஸ்பெஷல் தான். என்னதான் வந்து பிங்க் பால் சப்போர்ட் இருக்கு அதுனாலும் யூஸ்வலா பார்த்தா வந்து ஒரு ஃபுல்லர் லென்த் தான் நம்ம ரன் எல்லாம் லீக் பண்ணிருப்பாப்ல ஸ்டார்க்கு. லிமிடெட் ஓவர்ஸ்லயும் சரி டெஸ்ட்லயும் கொஞ்சம் லூஸ் பால் போட்டு எக்கனாமிலாம் வந்து ஒரு above 4 இருந்தாலே வந்து டெஸ்ட்ல நிறைய லீக் பண்ற மாதிரி தான், அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. அதே ஃபுல்லர் லென்த் இன்னைக்கு நல்லா அந்த ஒரு ஸ்விங் கிடைச்சோன்னு கரெக்டா யூஸ் பண்ணிட்டாப்ல. ஆனா நம்ம நிதிஷ்குமார் ரெட்டி அந்த இடத்துல பாராட்டி ஆகணும், சூப்பரா ஆடினாரு. ஒரு அந்த அப்படியே ஸ்டார்க் அவ்வளவு ஃபயரியா போட்டுட்டு இருக்கும் போது ஸ்டார்க் பால்லயே எக்ஸ்ட்ரா கவர் மேல ஒரு 6 அடிச்சாரு. சம மாசம் இருந்தது, சூப்பரா அடிச்சிட்டு இருந்தாரு. சைட்ல வழக்கம் போல நம்ம தான் கொஞ்சம் நல்லா அடிச்சா கூட யாரும் நிக்க மாட்டோமே, அதே மாதிரி அவர் அனாதே விட்டுட்டாங்க. அஸ்வினியும் பாராட்டணும், கொஞ்சம் குயிக் ஃபயரா ஒரு 20 ரன்ஸ் கரெக்டா கொஞ்சம் அடிஷன் நம்மளுக்கு நம்ம ஸ்கோர் கார்டு. அது தலைவர் அஸ்வின் வந்த உடனே அட்டாக் போடுதான்.
எல்லா ஆமா. பாலும் லாக் பண்ணி ஆன் சைட்ல லாக் பண்ணி விட்டுறது ஃபுல்லா. அப்படியே தான் ரன் ஸ்கோர் பண்ணிட்டு இருந்தேன். சரி அப்புறம் என்ன புத்தா ஒண்ணும் பண்ண மாட்டாரு, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் மாதிரியே வேடிக்கை பார்த்துட்டு போயிடுவாருன்னு நினைச்சேன். சூப்பரா ஆடிட்டாரு. மெயினா எனக்கு என்ன பாசிட்டிவா தோணுச்சுன்னா, இப்போ இந்தியா வந்து பேட்டிங் வந்து என்ன மிஸ்டேக் பண்ணாங்கன்னா, ஆஃப்ல போறதெல்லாம் தேவையில்லாம பேட்டை நீட்டி தான் அவுட் ஆயிட்டு இருந்தாங்க. இப்ப லாபிஷனும் மெக்ஸ்வினியும் வந்து ஆஃப்ல போகுது அப்படின்னா கரெக்டா லீவ் பண்ணிட்டு எதை அடிக்கணுமோ அது மட்டும் அடிச்சு கிளீனா ஆடினானுங்க. இல்ல இன்னொன்னு அதுதான் அவங்க ஆஸ்திரேலியன் பவுலர்ஸ் பண்ண பெரிய பிளஸ் அதுதான். என்ன அப்படின்னா அவங்க நம்மள விளையாட வச்சாங்க ரொம்ப வெளியே. அதாச்சும் ஃபர்ஸ்ட் அவங்க வெளியே போட்டுட்டே இருக்கும் போது கில்லும் ராகுலுக்கும் ஈஸியா இருந்துச்சு. கரெக்டான பாலை பார்த்து அவங்க அடிச்சு நல்ல பார்ட்னர்ஷிப் வந்துச்சு நம்மளுக்கு. அவங்க அதை பாத்துறாங்க, சரி ஓகே கொஞ்சம் விளையாட விடுவோம், பேட்டை வீச விடுவோம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க கரெக்டா ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் கரெக்டா அட்டாக் பண்ணாங்க. சோ அவங்க கரெக்டா அதை கேபிடலைஸ் பண்ணாங்க. சோ நம்ம இந்தியன் பவுலர்ஸும் சரி ரைட்டு ஒரு 10 ஓவர் வரைக்கும் நல்ல ஸ்விங் ஆச்சு, ஓகே. சோ அதுக்கப்புறம் ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் போடுவாங்கன்னு பார்த்தா ரொம்ப கம்மியா தான் போட்டுருக்காங்க. இப்ப நம்ம பவுலர்ஸ் என்ன பண்றாங்கன்னா, லாஸ்ட் டெஸ்ட் வந்து நல்லா ஸ்டிக் அட்டாக் பண்ணி விக்கெட் கிடைச்சது, அந்த ஒரு அவுட் சைட் எட்ஜ் அதுன்னு சொல்லிட்டு போல்டு எல்லாமே கிடைச்சது. இந்த இதுல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இருக்கு. அப்ப அதை யூஸ் பண்ணி வேற ஏதாவது கேம் பிளான் டக்குன்னு மாத்திருக்கலாம். நீ டிஷர்ட் வந்துட்டு திஸ் டூ ஷால் பாஸ்ன்னு ஒரு நாளைக்கு இப்படி போட்டுட்டு வந்து நாளைக்கு கம்பேக் பாரு. இல்ல அதுதான் ஆஸ்திரேலியாவோட பவர்ன்ற. ஒரு இன்னிங்ஸ் வந்து கெயின் ஆன உடனே பாரு, உடனே பயம் வருது பாரு எல்லாருக்கும். சிவா சரி இப்போ டே 1 வந்து எனக்கு தெரிஞ்சு கம்ப்ளீட்டா ஆஸ்திரேலியா டாமினேஷன் தான். நம்ம சொன்ன மாதிரி நல்ல ஒரு பவுலிங் அட்டாக். அதே மாதிரி இப்ப பேட்டிங்லயும் வந்து இப்பதான் ஒரு ஃபைட் பேக் கொடுத்துட்டு இருக்காங்க, நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து டே 2ல இருந்து நம்ம என்ன எக்ஸ்பெக்டேஷன், ஒருத்தனும் இப்ப என்ன தோணுது, இதுக்கப்புறம் எப்படி மாறும் மேட்ச் என்னன்னு என்ன தோணுது? கண்டிப்பா ஆஸ்திரேலியா லீடு வச்சிருவாங்கன்னு எனக்கு தோணுது. ஆனா லீடு ரொம்ப இருக்காது. கண்டிப்பா ஒரு லீடு ஒரு 50-60 ஆஸ்திரேலியா சுருட்டிட்டு நம்ம பேட்டிங் வந்துடலாம்ன்ற மாதிரிதான் எனக்கு பாசிட்டிவா தான் இருக்கு. நாளைக்கு செஷன் நாளைக்கு டே வந்து ஈக்குவலா ஷேர் ஆயிரும் ஆஸ்திரேலியா அண்ட் இந்தியா. அதான் எக்ஸ்பெக்டேஷன். அதான் எனக்குமே பிரவி சொன்ன மாதிரி தான். சோ அதான் நாளைக்கு கண்டிப்பா டே ஸ்டார்ட் ஆகும்போது இனிஷியல் ஒரு 10 to 15 hours வரைக்கும் கொஞ்சம் நம்ம கையில இருக்கும். ஸோ அந்த இதை யூஸ் பண்ணி நம்ம நல்லா பேக் டு பேக் விக்கெட்ஸ் எடுத்து நம்ம கொஞ்சம் கம்பேக் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான். ஆஸ்திரேலியன் ஃபேனோட எக்ஸ்பெக்டேஷன் கேட்கறது நான் எனக்கு சொல்லிடுறேன். எனக்கு வந்து என்னன்னா, இப்போ லபிஷான் வந்து இப்பதான் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல இன்னிங்ஸ் ஆடிட்டு இருக்காப்ல. இதே மாதிரி ஸ்டீவ் ஸ்மித் ஆடினாலும் ஓகே, அது வந்து ஒரு அப்பதான் ஒரு காம்படிட்டிவா நம்ம இதுக்கப்புறம் சீரீஸ் மூவ் ஆகும்ன்ற மாதிரி இருக்கும். என்னன்னா எனக்கு இப்போ வந்து அடுத்து நீ சொன்ன மாதிரி டே ஸ்டார்ட் ஆனோன்னா விக்கெட்ஸ் எடுப்பாங்கல்ல, ஓகே. எனக்கு வந்து இந்த ஹெட் தான் கொஞ்சம் பயமா இருக்கு. ஏன்னா பால் இப்போ கொஞ்சம் ஓல்டாக ஆரம்பிச்சிருச்சு. ஹெட் யூஸ்வலாவே நம்ம கூட ஒரு அடியை போட்டு அந்த மாதிரி இப்போ வந்து ஆஸ்திரேலியா ஒரு டாமினேஷனா இருக்கும்போது கண்டிப்பா வந்து ஒரு பெரிய இன்னிங்ஸ் ஆடிடுவானு ஒரு பயம் இருக்கு எனக்கு. ஆஸ்திரேலியன் ஃபேன் நீங்க சொல்லுங்க, அடுத்த எக்ஸ்பெக்டேஷன். எனக்கு எக்ஸ்பெக்டேஷன்றத விட ஆசைன்னு சொல்லலாம். என்னன்னா இப்போ பேட்டிங் வந்து ஓரளவுக்கு இன்டென்ட் வந்து நல்லா காமிச்சிருக்காங்க. நீ ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரிதான் ஸ்மித் அதே அந்த மொமெண்டம் அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணாவே ஈஸியா டாமினேட் பண்ணிடலாம். எனக்கு வந்து ஆஸ்திரேலியா டாமினேட் பண்ணணும்னு தான் தோணுது பேட்டிங்ல. கண்டிப்பா ஒரு பெரிய லீடு போவாங்க அப்படின்ட்டு. உனக்கு தோணாட்டிதான் செய்யறோம், இந்த டெஸ்ட் செய்யறோம். ராஜா. சரி, இந்தியா ஆஸ்திரேலியா பிங்க் பால் டெஸ்ட் டே 1 எப்படி போயிருக்குன்னு நம்ம பாய்ஸோட டிஸ்கஸ் பண்ணியாச்சு. நம்மளோட ப்ரெடிக்ஷன்ஸ் அடுத்து எப்படி மேட்ச் மூவ் ஆகும் என்னன்றதையும் சொல்லியிருக்கோம். நீங்களும் உங்களோட ப்ரெடிக்ஷன்ஸ் டே 2 எப்படி போகும், இந்தியா அதுக்கப்புறம் கம்பேக் கொடுக்குமா, இல்ல ஆஸ்திரேலியா அப்படியே டாமினேட் பண்ணி வின் பண்ணிடுவாங்களா, எல்லா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கிரிக்கெட் கடை. கலாஸ். கலாஸ்.